வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம துபாய் வைரல் பராத்தா ஸ்மாஷ் பர்கர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே 1/2 கிலோ மைதா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்சு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் மொத்தம் 1.25 கப் அளவுக்கு பால் சேர்த்துருந்தேன். பாருங்கள், இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி விட்டதுக்கப்புறமா மூடி வச்சுட்டு ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் மாவு நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா சிக்கன் பேட்டி ரெடி பண்ணுறதுக்காக நான் இங்கே 1/2 கிலோ சிக்கனை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வத்தல் தூள், கூடவே 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1 முட்டை, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறமா இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டையாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. கொஞ்சம் மெலிசாவே தட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா சிக்கனையும் இதே மாதிரி தட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் மொத்தம் 10 பண்ணியிருக்கேன். இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா இப்போ மாவு ஊற வச்சு 2 மணி நேரம் போல் ஆகிட்டு. பாருங்கள், இது நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா உருண்டைகளாக பண்ணி வச்சிடலாம். நான் மொத்தம் 10 உருண்டைகளாக பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒவ்வொன்றா எடுத்து நல்லா கையில் வச்சு ரோல் பண்ணிவிட்டு இப்போ இது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தட்டில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிற மாவு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சு இந்த தட்டு மேலே வச்சிடலாம். அதுக்கப்புறமா இந்த மாவு திருப்பியும் போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா எண்ணெய் படுற மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இது மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நாம் இது மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மயோனைஸ் சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி கார்லிக் சட்னி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் செஷ்வான் சட்னி இல்லைனா ரெட் சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் பேஸ்ட், அதாவது கடுகோட பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண ஹலோபினோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சைடில் இருக்கட்டும். இப்போ மாவு ஊற வச்சு 1/2 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நாம் நல்லா தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம பரோட்டாக்கு பண்ணுற மாதிரி இது நல்லா மெலிசாக விரிச்சிடலாம். கை வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி நல்லா விரிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கத்தி இல்லைன்னா ஒரு பீஸா கட்டர் வச்சு இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்படி லைனாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாவு மேலே கொஞ்சம் ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ இந்த மாவு வந்து 2 பக்கத்துல இருந்து இப்படி ஒன்று சேர்த்து நடுபாகத்துக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா இது வந்து லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு இது வந்து 2 சைட்லேருந்து இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரெண்டையும் வந்து ஒன்றா வச்சு இது வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இது வந்து இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணி வச்சிடலாம். இப்போ இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணிடலாம். நீங்கள் வந்து 2 சைடில் இருந்து ரோல் பண்ணாமல் ஒரே சைடில் வந்து ரோல் பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எல்லா மாவையும் ரோல் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒன்று எடுத்துகிட்டு ஒரு கிச்சன் கவுண்டர் டாப் மாற்றிட்டு கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இது வந்து தேய்ச்சிடலாம். ரொம்ப மெலிசாக தேய்க்க வேண்டாம், ஒரு மீடியம் திக்னஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் வந்து நான் தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போ நாம் இது வந்து வேக வச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து சூடானதும் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பரோட்டா மாவை வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நாம் இது வந்து நல்லா வேக வச்சிடலாம். 2 பக்கம் நல்லா மாற்றி மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வெந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. இப்போ நாம் இது வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். மிச்சம் இருக்கிற எல்லா பரோட்டும் இதே மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதே பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இதே மாதிரியான ஒரு மேஷர் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு இது வந்து இன்னும் கொஞ்சம் தின்னாக பண்ணிக்கலாம். ஃப்ளேமை வந்து லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து நல்லா மாற்றி மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா வெந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எண்ணெயை வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். மித்த பேட்டியை வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் ஸ்லைஸ் சீஸ் வந்து இது மேலே வச்சுக்கலாம். ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு இப்போ மூடி போட்டு இது வந்து லைட்டாக மெல்ட் ஆகிற வரைக்கும் நாம் இது வந்து வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. சீக்கிரமாகவே இது வந்து மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம இது வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற எல்லா சிக்கன் பேட்டியும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதே பேனில் ஒரு வெங்காயத்தை எப்படி ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நாம் இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நாம் இது வந்து அசம்பிள் பண்ணிடலாம். முதல்ல ஒரு பரோட்டாவை வந்து நாம் எப்படி 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாஸை வந்து தடவிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பேட்டி வச்சிடலாம். அதுக்கு மேலே டோஸ்ட் பண்ண வெங்காயம், இன்னொரு சிக்கன் பேட்டியை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ண ஹலோபினோ வந்து வச்சுட்டு நம்ம இது வந்து இன்னொரு பாதி பரோட்டா வந்து வச்சு மூடிக்கலாம். நீங்கள் வந்து 2 சிக்கன் பேட்டி வைக்கிறது போல ஒரு சிக்கன் பேட்டி வச்சு இது பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம துபாய் ஸ்மாஷ் பராத்தா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.